யமதர்மனுக்கு ஏன் வந்தேன் என்று சில பேர் கேட்க கூடுவார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவச்சபை கூடுவது வழக்கம். அன்று ஒரு நாள் தேவச்சபை கூடியது. தேவச்சபை கேட்டான். என்ன கேட்டான்? பூலகத்திலே பொய் சொல்லாதவன், தன் தரமை தாரம், மற்றவரை தாயாக தங்கையாக மதிக்கக்கூடிய உத்தம புருஷன் ஒருவன் இருக்கின்றானா? அப்படி இருந்தா என் தேவதைகள் கொடுக்கக்கூடிய பரிசு அவனுக்கு தருகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது எழுந்தார் சார். ஏன் இல்லை? ஏன் சிஷியன் ஹரிச்சந்திரன் ஒரு சொல்ல மாட்டான். தன் தரமை தாரம், மற்றவரை தாயாக தங்கையாக மதிக்கக்கூடிய உத்தம புத்திரன் ஹரிச்சந்திரன் இருக்கிறான் என்று வதிச்சு சொல்ல உடனே இருந்தார் விஸ்வாமித்திரன். உன் சிஷியன் ஹரிச்சந்திரன் உத்தமனா, பொய் சொல்லாதவனா, அடிக்கு 1000 பொய், நடிக்கு 100 பொய் சொல்கின்ற அந்த அயோக்கியனையா உத்தமன் என்று சொல்கிறாய்? அவனை அயோக்கியனாக்கி காட்டுகிறேன் பார், பொய்யனாக்கி காட்டுகிறேன் பார் என்று விஸ்வாமித்திரன் சபதம் எடுத்தார் 12 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்பொழுது கேட்டுக்கொண்டார், தேவர்களே, உங்களை யாரை வேணும் என உதவிக்கு அழைப்பேன். நான் யாரை யாரை அழைக்கின்றனோ அப்பொழுது நீங்கள் எனக்கு உதவி புரிஞ்சீர்கள். ஆனால் அரித்தனை பொய்யனாக்கி காட்டுகிறேன் என்று விஸ்வாமித்திரர் கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டிருக்க அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். அதே போல விஸ்வாமித்திரன் உலகத்திற்கு வந்தார். அரித்தனை அடிமைப்படுத்தினார், கொடுமைப்படுத்தினார், நாட்டை பறித்தார், நகரை பறித்தார், மனைவி மக்களை பிரித்து தரகு சம்பளத்துக்காக தன்னுடைய சரீரத்தையே விலை குறை செய்திருக்கிறார். இப்பொழுது அரிச்சந்திரன் காசிமா நகரத்திலே தரகு சம்பளம் 16 பொண்ணுக்காக தன்னுடைய சரீரத்தையே விலை கூற வந்து கொண்டிருந்தான். 4448 வீதி காசி மாநகரத்திலே 4447 வீதியிலும் அவனை வாங்குவதற்கு யாருமே முன்வரவில்லை. வாங்கறதுக்கு ஆர்டருக்கு வாங்க விட்டல. விஸ்வாமித்திர சூழ்ச்சி. கடைசியாக அவன் இங்குதான் விற்கப்பட வேண்டும், அடிமைப்பட வேண்டும் என்று அவருடைய திட்டம். அந்த திட்டத்தின்படி காசி மாநகரத்திலே கடைசியாக வசிக்கக்கூடிய பஞ்சமர்கள், காசி ஈசான்ய மூலையில் வசிக்கக்கூடிய பஞ்சமர்கள் மீதியிலே இப்பொழுது விரைகூறி வந்து கொண்டிருக்கின்ற போதுதான் இதை யமதர்மனாக என்ன அழைத்தார் விஸ்வாமித்திரர். யமதர்மா, வாங்கி உன்னுடைய உதவி இப்பொழுது தேவைப்படுகிறது எனக்கு. அரிச்சந்திரன் தன்னுடைய சரீரத்தை விலை கூறி வந்து கொண்டிருக்கிறான் பஞ்சமரி வீதியிலே காசி மாநகரத்திலே. இப்பொழுது யமதர்மனாக நீ மயான காவலனாக மாற வேண்டும். வீரபாகுவாக மாறி அந்த அரிச்சந்திரனை விலை கொடுத்து வாங்கி அவரிடமிருந்து எப்படியாவது ஒரு பொய், ஒரே ஒரு பொய் வாங்கிட்டு வா என்று நாட்டில் இருக்கிற அத்தனை உயிரையும் பெருக்கக்கூடிய யமதர்மனாக என்னை அழைத்து உத்தரவிட்டார். இட்டார் கட்டளை, நானும் அதை தட்டளை. யமதர்மனாக நான் அரித்தனாக அரித்தனை அடிமைப்படுத்திற்காக மாறுவேடத்தில் மயான காவலனாக காற்படம் ஒருத்தொண்டு வாக்கியரிசி வாங்கிட்டு தகடு செய்கிற வீரபாகுவாக வேடமேற்று வந்திருக்கிறேன். யாருக்காக? 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 அந்த விஸ்வாமித்திரன் எவ்வளவு அப்படி அந்த பையன் 56 தேசத்தை ஆண்ட மன்னாதி மன்ன என்கிட்ட அடிமைப்பதி என்ன பட போறா, என்ன பாடுபட போறேன்னு பார்க்கதான் போறீங்க. நான் எங்க வந்திருக்கிறேன்? மயானத்துக்கு. எப்படிப்பட்ட மயானம்? இந்த மயானத்துக்கு எப்படிப்பட்டவங்க எப்படி வருவாங்க தெரியுமா? 8 கால் நடந்து வரும், 2 கால் நீட்டிருக்கும், நீட்டிருக்கும் கால்களுக்கு பாதம் மட்டும் தெரியாது, பாதம் மட்டும் தெரியாது.
இருக்கும் பெருக்கு கால்களுக்கு பாலப்பட்டு போறியாது பாலப்பட்டு போறியாது அந்த மாதிரி காயமே இது பொய்யடா காயமே இது பொய்யடா ஒரு காத்தடித்த பையடா மாய கோயமனா செய்த மண்பாண்ட ஓடுறான்னா பலூன் மாதிரிங்க காற்றடித்த பலு இந்த உடம்பு உள்ள இருக்கிற காத்து வெளில போயிட்டுன்னா எப்பேற்பட்ட வில்லாது வில்லனா அது சூறாது சூறா ஐயோ அப்பேற்பட்ட பயிலா கூட இந்த காத்து போயிட்டுனா வெறும் பெரிய கொடுமை ஆடு மாடு செத்தா கூட அது தோலுக்கு 5 ரூபா 10 ரூபாய்க்கு எதை விற்குது எதை உருப்படியா தேடுது இந்த பாழா போன உடம்பு செத்து போச்சு உயிர் போயிட்டுன்னா எப்பேற்பட்ட பெரிய மண்ணாய மன்னன் தான் கமிஷனரா இருந்தாதான் முதலமைச்சரா இருந்தாங்கிறதா மனுஷனா இருக்க உயிர் போயிட்டுனாக்கா பேரு பாடி பாடின்னு சொல்லுவான் பிரேதம்னு சொல்லுவான் என்ன ஆச்சு இன்னும் எடுக்கலையாம்பா எப்பேற்பட்ட லட்சக்கணக்கான பணம் கட்டி வீடு கட்டா கூட அந்த வீட்டுல உயிர் போயிட்டுன்னா பகல்ல உயிர் போயிட்டுனா சாயந்தரம் வரைக்கும் இருக்கலாம் அது சாயந்தரம் உயிர் போயிட்டுனாக்கா அப்புறம் 6 நாள் தான் ஆமா வீட்டுக்காரன் வச்சிருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன நேரம் ஆகுதுன்னு எடுக்கலையா அவளுக்கு என்னமோ குத்துது கொடையுதுங்கிற மாதிரி இல்ல ஆமா சொந்தமா வீடு கட்டி அந்த வீட்டுல கூட எத்தனை நேரம் இருக்க முடியாது இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ஒருத்தன் பேசுற பேச்ச பார்த்தா ஆட்டி போடுறான் அசிச்சு போடுறான் அவனை கெடுத்து போடுறான் அழிச்சு போடுறான் அப்படின்னு இந்த காத்து இருக்கிற வரைக்கும் பேசுற பேச்சு இருக்க காயமே இது பொய்யடா ஒரு காட்டழைத்த பையடான்னா வைப்பத்தை சேர்ந்த கருப்பையன் அவர்கள் இங்கே வீரபாசமாக நடித்துக் கொண்டிருக்கின்ற மாரியப்பனை பாராட்டி ரூபாய் 50 நன்கொடை வாரி வழங்கி இருக்கிறார்கள். நன்கொடை வாரி வழங்கிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய கலைக்கு சார்பாக நன்றிகள் வணக்கம். அதனால அப்படிப்பட்ட இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இருக்கிற போது ஏதோ நம்மளால முடிஞ்சவளுக்கு இருக்கு இல்ல இருக்கவளுக்கு அவனை மாதிரி அவரையா வாழ முடியும் அப்படின்னு 4 பேர்ட்ட நல்ல வாக்கு வாங்கணும் வாழ்த்து வாங்கணும். அதனால பிற ஏதோ ஆட்டம் கொடுத்த அமைப்பு ஆண்ட கொடுத்த படைப்பு அந்த படைப்புல உயிர் இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லதை செய்யணும். நல்லதை செய்ய முடியலனாலும் நம்மளால அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடாது. அடுத்தவன் நம்மளை பார்த்து கையெழுத்து கும்பலனாலும் கை தட்டி நம்மளை வந்து வாரி இறைக்க கூடாது. இவன் நல்லா இருக்க கூடாதுன்னு வாரி இன்னொருத்த வாசாக்கு வாக்கப்படாது. அப்படி வாழ்ந்து காட்டுறதுக்காக இந்த ஆண்டவன் நல்லா நினைச்சு பாருங்க. ஆடு மாடு நடந்து போற இடத்துல கூட புல்லு முளைச்சிடுது. ஆடு மாடு நம்மளை விட கனமான உடம்பு, அது நடந்து போற இடத்துல கூட புல்லு முளைக்குது. இந்த பாடா போன பாவம் செஞ்சு இந்த மனுஷன் 4 தடவை நடந்து போனாலும் அந்த இடத்துல சோடை உழுந்து போகுது. சோடை ஆமா அந்த மாதிரி ஆமா. அதாவது வடுகப்பாளையம் தானே, வடுகப்பாளையத்தை சேர்ந்த கணேசன், ரமேஷ், ஐயப்பன், வைரம் ஆகிய அன்பு நண்பர்கள் இங்கே அடுத்தபடியாக மயான ராஜபாட்டை வர இருக்கின்ற குமாரமங்கலத்தை சேர்ந்த இளைய தலைமுறை ரவிச்சந்திரன் அவர்களை பாராட்டி ரூபாய் 101 நன்கொடை வாரி வழங்கி இருக்கிறார்கள். பேசமே போடல வர்ற தயாரா. ஏன்னா நீங்க ஒரு ஆட்சியத்தை பெரியவங்க சொன்னாங்க, 2 நாள் பேசினாங்க. ஒருத்தர் மேடையில் பேசினாரு, இதுவரை இந்த பகுதியில் நடைபெறாத நாடகம் நடைபெற இருக்கிறது, நடத்துவார்கள் இந்த மேடையில் அப்படின்னு அவர் சொன்ன வாக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மணி இப்ப 12 தான் போது. பவுண்டாசு முடியறதுக்குள்ள 2வது ராத்திரியை முடிச்சுட்டோம். 2வது முடிச்சு 3வது மயான காட்டத்தை. ஏன்னா மன்னார்குடி இசை நாடக நடிகை சந்தனுடைய பொருளாளர் டி. பிரமையன் அவர்கள் சில பேர் இன்னைக்கு 2ஆம் நாள் மயான காண்டம் தான் புரியுற பகல்லாம் காட்டவே மாட்டான். ஏதோ வந்தமா போனோம்னு முடிச்சுட்டு போனாக்க யார் கேட்க போறான் அப்படிங்கிறது. ஆனா நம்மை நம்பி நம்மை தேடி வந்து கொடுத்த ஊராருக்கு எந்த விதமான கதையும் ஒதுக்கப்படாது என்ற ஒரே நோக்கத்தோடு 8-9 மணிக்கு நாடகத்தை ஆரம்பித்து 2வது இரவு இப்ப பாருங்க பிரியபாகம் முடிஞ்சிருக்கு. இப்ப வீரபாகம் வந்துட்டு இதெல்லாம் காட்டப்பட்டாங்க சில இடத்துல. இப்ப மதுரை புதுக்கோட்டையில் போட்டா கூட 2ஆம் நாடகம் மயான கடந்தா காட்டுக்கு போனது சந்திரபதி வரும். ஆமா. ஆனா
நம்ம ஊருக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, வாங்குற காசுக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்று இரண்டாவது இரவு கதை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக என்கிட்ட அடிமையாகத்துக்காக வீரபாகு அப்படிங்கிற இந்த கதையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு மன்னாடு சங்கத்திற்கு தேவை. உங்கள் நம்பி வந்த எங்களை ஆதரிக்க வேண்டும் என்ற பாதம் தொட்டு வணங்கி நாடகத்தை துவக்குகிறோம். நன்றி, வணக்கம். அப்படிப்பட்ட இந்த மேடையில வந்திருக்கிறேன்னா வீரபாகு நான் மட்டும் இல்லைங்க, என் வீட்டுக்காரியும் வந்திருக்கிறான். அவ இல்லாம நான் இப்ப வெளியே போறது இல்ல. நல்லாதான் இருந்த ஒரு மனுஷனுக்கு நல்லா இருந்த, ஏன்னா ஊருக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தஞ்சாவூர் மீனாட்சின்னு பெரிய ஆஸ்பத்திரி நான் போவேன்னு நினைச்சு கூட பார்க்கல, என்ன கொண்டு போட்டானுவான். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் என்ன நடந்ததுன்னு தெரியாது. கல்லாப்பட்டில இருக்கிற மாதிரி ஐசியூல இருந்தேன். அதனால அதுக்கப்புறம் நான் எங்க கிளம்பலாம், என் பொட்டாட்டியோட தான் போறது. நான் மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரியும் வந்திருக்கா. அதாவது எல்லாருக்கும் மனைவி வைக்கிறது மனைவி இல்லை, எனக்கு வச்சவதாங்க பொண்டாட்டி. என் பொண்டாட்டி எனக்கு மட்டுமா பொண்டாட்டி? உனக்கு 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 தாளம் போடுற மொட்டை அடிச்சதா என் பொண்டாட்டிக்காக தான். ஆமா, எல்லாருக்கும் என் பொண்டாட்டி தாய் மாதிரி. அப்படிப்பட்ட உத்தமி வருவா பாருங்க. பொண்டாட்டி எப்படி கூப்பிடலாம், ஏன்னா நேரம் இல்லாதனால ரொம்ப சுருக்கமா எல்லாத்தையும் காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கத்தால இப்ப என் வீட்டுக்காரியை கூப்பிடுறேன். பொண்டாட்டி எப்படி கூப்பிடலாம்? பொண்டாட்டியா எப்படி கூப்பிடலாம்? பொண்டாட்டியா என்ன தம்பி, ஊரு என்ன ஊரு? இங்க வந்து குத்திருக்கணும் இப்பதான் தெரியுது. பேர சொல்லி கூப்பிட்டுதாண்டா இங்க வந்து குத்திருக்க நீ. பொண்டாட்டி பேர சொல்லி கூப்பிடலாமா? பொண்டாட்டி பேர சொன்னா புழு புழுத்து செத்து போடணும் என் பொண்டாட்டி சொல்லிருக்கா. அதனால என் பொண்டாட்டி பேர சொல்லி கூப்பிட மாட்டா, ஊரை பட்டு கூப்பிடுறேன். ஏ பட்டு கோட்டா மவுல எல்லாம் நோட்டீஸில் அடிக்க வேண்டிய ரொம்ப வாழ்த்துறை. இன்னைக்கு மரம் திடீர்னு நான் என் தட்டி முடியும். இவ்வளவு பேசுறேனே, நீ யாருமா என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா நான் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுமா. நான் தாங்க அம்மாசி பெத்த பிள்ளை. அப்ப ரொம்ப சின்னோண்டு பிள்ளையா இருந்தேன்னா ரொம்ப குண்டா இருந்தேன். இப்ப அப்படியே துரும்பா இழைச்சு போயிட்டேங்க. ஆனா புள்ள சாப்பிடவே கிடையாதுயா. இல்ல ஆமாங்க. என்னங்க போங்க நீங்க என்ன தெரியலையா? என்னங்க போங்க நீங்க என்ன தெரியலையா? என்ன தெரியலையா? எங்க மகளையா ஏங்க என்ன தெரியலையா? அம்மாசி பெத்த புள்ள ஐயோ நான் இழைச்சு போனேன். அம்மாசி பெத்த புள்ள ஐயோ நான் இழைச்சு போனேன். ஐயோ நான் இழைச்சு போனேன். எங்க மகளையா ஏங்க என்ன தெரியலையா? சாலையில் 2 மரம், சாலையில் 2 மரம், நம்ம சர்க்கார் வச்ச மரம். சாலையில் 2 மரம், சாலையில் 2 மரம், நம்ம சர்க்கார் வச்ச மரம். நம்ம சர்க்கார் வச்ச மரம், ஏகி வளர்ந்த மரம், ஏகி வளர்ந்த மரம், ஏகி வளர்ந்த மரம், நமக்கே தந்த மரம்.
நம்ம எதுக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு புரியணும். மக்களுக்கு தெரியும். ஆமா, நான் வந்து எம்ம தெரியுமா என் பொண்டாட்டி நீ சாமா சாமனா தேவையா சுருக்கி சொல்லி என் சாமான அரித்தன விலை கொடுத்து வாங்குறதுக்கா நம்ம வந்திருக்கிறோம். நம்ம தெருவுல இப்ப விலைகுறி வந்து கொண்டிருக்கிறான். அதனால அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு அவனை எப்படி விலை கொடுத்த அவனுக்கு வந்து எப்படியாவது ஒரு வீட்டுல அடிக்கிற மாதிரி உன்னை முறத்தாலே அடிச்சிருவேன். அவன் முகத்தை பார்த்து தாலி கட்டுவாண்டி. என் போராத காலம் உன் முகத்தை பார்த்து தாலி கட்டி என்ன குறைச்ச முறமே இம்மா பரிசு இருக்குன்னா எனக்கு மாப்பிள்ள தோண வந்தவன் சொன்னா என்ன இல்ல நீ கொடுத்து வச்சவன்டா என்ன முறமே இம்மா பரிசு இருக்கு. ஆமா அப்படின்னு நிப்பாட்டிட்டான். சரியா அவன் எதை நினைச்சு சொன்னானோ அவன் என்னத்த பார்த்தானோ அந்த முறத்தை பார்த்தே நான் காலம் போச்சுக்கிட்டு இருக்கேன். முறமே அதனால சொல்றேன். இப்ப நம்ம கூப்பிட வேண்டியது அந்த யாரப்பாத்தோட சரீரத்தை விலை கொடுத்து கொண்டிருப்பது யாரப்பா. இன்னும் இருக்கிறது 2-3 மணி தான் தப்பா கதை முடியுமா? என்ன சொல்லி குருவுக்கு கல்ல குடிக்கிட்டா குரல் கேட்கற மாதிரி இருக்கு. எப்ப வைப்பத்துக்கு வந்து சேர்றது? இல்ல இல்ல யாரப்பா ஆரப்பா ஆரப்பா ஆரப்பாங்கன்னா யாரப்பான்னு தெரியலையே. அது வர்றதா பொம்பளை மேல தெரியுது. என்னமா தெரியல என் கண்ணுக்கு இப்ப எல்லாம் 2 தெரியுது. ஐயா உனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்படியே என் கம்புல உன் முறத்தை மாட்டுக்கு இல்ல மச்சான். நம்மள கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா புள்ள இல்ல. நான் என் கப்ப உன் முறத்தை மாட்டுக்கு வச்சிருக்கேன். இல்ல மச்சான். ஏய் அது முறத்துல தான் கம்ப மாட்டணும் மச்சான். இது யார் கோலு? இது யார் கோலு? ஊரே சொல்லுண்டா இது மாதிரி இப்ப கோலுன்னு. இல்ல சொல்றேன். உன் கோலு இப்படி இருக்காது. உன் கோலை பத்தி எனக்கு தான் தெரியும். அதுவும் தெரிஞ்சு மச்சான். அப்ப நீ சொல்றத பார்த்தா நான் எவன் கோலையே புடிச்சிருக்கேங்கடியா. அச்சா கல்யாணம் பண்ணி நம்ம 2 பேரும் ரொம்ப நாளா புள்ள இல்ல. நான் சாமியோட புள்ள வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு சொல்றேன் புரிஞ்சுக்க. பக்கத்துல ஒரு ஆம்பளை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப நாளா புள்ளனங்கத சொல்லாத. அவன் உள்ள வந்துருவான். ஐயோ ஒரு புள்ள பிறக்கட புள்ளைக்கு அப்பா நீதான். சாமி ஐயா வணக்கம் சாமி. ஐயா சாமி. ஆமா அடே இப்பெல்லாம் மாச கணக்குல மாலை போடுறது இல்ல. எல்லா மாசமும் மாலை போடுறாங்க. ஐயப்ப கோயிலுக்கு மாலை போட்டு போறாரு போல் இருக்கு. என்ன ஐயா வைகாசி மாசமா? இல்ல ஐயா நான் சாமி இல்லையா சாமி இல்ல. உங்களை போல் ஒரு அசாமி சித்திரை விசுக்கு போட்டுருக்காங்க. உங்களை போல் ஒரு அசாமி மாதா கோயிலுக்கு மாலை போட்டு போற போல் இருக்கு. நடந்தே போறீங்களா? எங்க நாங்க என்ன கேக்குறோம்?
யாரோ தன்னுடைய சரீரத்தை விலை கூடுறான் வாங்குவார் இல்லையா வாங்குவாருன்னு சத்தம் போட்டு வந்தாங்க. அந்த சத்தத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அடியண்டா ஐயா. வேற ஐயப்ப சாமி மாதா கோயில் சாமின்னு ஏப்பா தன்னுடைய சரீரத்தையே விலை கூறி வருகிறேன்னு சொல்லிட்டு வந்த நீதானா? அடியண்டா. என்னடா இது கொடுமையா இருக்கு. ஏப்பா ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம்னா உண்மை. ஆட்டை வைப்பாங்க, மாட்டை வைப்பாங்க, கொள்ளை வைப்பாங்க, குண்டான வைப்பாங்க, சட்டி வைப்பாங்க. ஆமா. அது என்ன அதிசயமா இருக்கு. என்னையே விற்கிற அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு உனக்கு என்ன வந்த சோதனை என்ன, அந்த அளவுக்கு வந்த வறுமை என்ன, என்ன காரணம்? நாடகம் நடத்தும் காந்திப ராஜாவின் புதமான சாமத்தை மகாமத்து தர்க்கம் சொல்வதற்கு உரிமை செலுத்தாது. அந்த புண்ணியவானுக்கு இந்த பாவி மகா பாவி மீண்டும் 48 ஒரு தயம் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஆதலால் என்னுடைய ஆசை மனைவி அரும மகனை விற்று கொடுத்ததையா. ஆனால் அதை வாங்க வந்த நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் திறம் தேவை. ஆதலால் தான் என்னுடைய சரீரத்தை நான் விளைச்சல் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். பொறு என்ன நீ பட்ட கடனுக்காக பொண்டாட்டி புள்ளைய வித்து கொடுத்துட்டு ஏப்பா என்ன நம்ம ஒரு கடன் வாங்கி விட்டோம்னு சொன்னாக்கா கடன் அடைக்க முடியலன்னா பொண்டாட்டிய கூட விற்கலாமா? ஐயா என்ன செய்வது ஐயா. நான் மாட்டாப்பட்ட கடன் ஐயா. வேற எதுவுமே ஒரு பொருள் கூட என் கருத்தில் இல்லை ஐயா. இன்னைக்குதான் எனக்கு தெரியுது பொண்டாட்டி. எப்பா கடன் பட்டுட்டோம், கடனை அடைக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம்னா பொண்டாட்டி விற்கலாம். நான் ஒண்ணுகிட்ட யோசனை கேட்கிறேன். ஆடு மாடு விற்கிறவன், ஆடு மாடு வாங்கி விற்கிறவனுக்கு தான் அந்த ஆட்டோட மாட்டோட பொறுமானம் தெரியும். அதுக்குதான் தரகு சம்பளம் வாங்குறது தரகன்னு சில பேர் கிளம்பிருக்காங்க. நீ ஏற்கனவே உன் பொண்டாட்டி வித்திருக்க. பொண்டாட்டி எவ்வளவுக்கு வித்த? 48 ஒரு கிரேத்து கொடுத்தேன். வித்திருக்கலாம். ஏன்னா நீ நாடாண்ட, நீ மகாராஜா, உன் பொண்டாட்டி மகாராணி. மகாராணி அந்த ரேட்டுக்கு போயிருப்பாங்க. நான் ஒன்னும் அதை பத்தி வருத்தப்படல. நான் கேக்குறேன், ஏற்கனவே பொண்டாட்டை வித்த அனுபவம் உனக்கு இருக்குங்க தலை கேக்குறேன். என்ன 48 கோடியே நான் ஆசைப்படல. எனக்கெல்லாம் தெரியும் அந்த அளவுக்கு போகாதுன்னு. ஏற்கனவே பொண்டாட்டை வித்த அனுபவத்துல கேக்குறேன், இது என்ன ரேட்டுக்கு போகும்? நல்லா பார்த்து சொல்லு. ஒரு தவணை சீட்டுக்காரன் 450 ரூபா வாங்கிட்டு நான் படுற பாடு. அவன் படாத படுத்து பார்த்து சைக்கிள் வந்து காலை ஊனிக்கிட்டு பொண்டாட்டி எங்கடா உன் பொண்டாட்டி எங்கடாங்கிறான். நாடுக்கு என்னத்துக்காகலாம் தெரியல. 450க்கு இது போகுமா பாவனா? அவர் கஷ்டத்துல அவர் பொண்டாட்டி விட்டாரு. விக்கலாமா? நான் உனக்கு அப்படியா இருக்கிறேன்? இல்லடி, நான் உயிரோட உயிரா இருக்கேன். நான் விக்கலடி. வேணா 4 நாளைக்கு அடமானம் வச்சுட்டு மூட்டுக்கிறடி. அடமானம் வச்சா குட்டி போடும். அடமானம் வச்சா குட்டி போட்டு. அவனுக்கு நீ குட்டி போட்டு வந்துருவ எனக்கு தெரியும். என்ன ஏப்பா பொண்டாட்டி வித்திருக்காங்கிற 48 கோடி திரவியத்துக்கு பொண்ணு இப்ப ஒண்ணு வாங்கணும்னா எவ்வளவு திரவியம்? 16 பொண்ணு பெக்கஸ்ல வைக்க போய் 16 பொண்ணா? ஏண்டி என்னண்டாலும் 16 பொண்ணுங்கிறான. இப்ப நம்ம தெருவுல எத்தனை பொண்ணு இருக்கு? எத்தனை பொண்ணு இருக்கு? அப்படியே தேர்னாலும் பல்லு போன சொல்லு போனதான் இருக்கும். தாத்தா பொண்ணு நேத்திக்கு வயசு வந்து என்னாச்சு? நான் வந்தா நீ இழுத்து வந்துட்ட. ஏன் வந்து எங்க அப்பா இழுத்து வந்துட்டான். புளிமுட்டை போக வந்துச்சு. அது புளிமுட்டை கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் ஐயா அந்த அந்த தொப்புலாம் கொண்டு போயிட்டான். ஐயா சொல்லு போனதான். ஏப்பா ஐயா நான் உங்க இடத்துல பொண்ணு வைக்க வரல. ஏற்கனவே சங்கத்துல ஏகப்பட்ட காலண்டு தொங்குனுச்சு. ஆமா ஏகப்பட்ட ஒரு பஞ்சமே கிடையாது. அவ்வளவு காலண்டு தொங்குனுச்சு. சில பையன் ஆல் ரவுண்ட் அடிக்கிறது கிளம்பலாம். ஆல் ரவுண்டிங் ஆகிவிட்டாங்க. இப்ப இருக்கிறது அந்த கிளம்பிடிச்சு வரும் முதல்ல அதோட ஆயா காலண்டு தான் தொங்குது. அந்த மாதிரி 2-3 கரண்ட் வச்சு வாங்கலாமா? ஒண்ணு ஏற்கனவே தாள் அடிக்கிறவங்க சாமி ஆர்டர் பண்றாங்க. அப்பயே சொன்னேன் படிப்புல 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 வாய விட்ட. நான் படிப்புல வைக்கும் போதுதான் பட்டுன்னு ஒன்னதே வெடுப்ப கட்டுறேன். பொற்காசுகள் கேட்கிறாங்க. 16 பொற்காசா? உண்மைதான். ஏப்பா அந்த பொற்காசை நேரா கொடுக்கணுமா இல்ல உனக்கு கொடுக்க வேண்டிய சாட்டிக்கலாமா? தாங்கள் என்ன இருக்கு ரொக்கமாக கொடுத்தவும் சொல்றான். அல்லது அவ்வளோ வந்து கொண்டிருக்கிறான் நட்சத்திரம். யாருக்கான லட்சம் செய்யற? யாருக்கான லட்சம் செய்யற? அவர்கிட்ட நீ பணம் வாங்கணுமாம்ல? எவ்வளவு வாங்கணும்? 16 பொண்ணா? எனக்கு ஒரு உதவி பண்ணுயா. நீ அந்த பணத்தை நான் உன்னிட்ட கொடுத்துட்டதாகவும் நீ வாங்கிட்டதாகவும்
அவன் மூலமா எனக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்க சொல்லு. ஏன்னா பரிச்சந்திரா சுவாமி அந்த படத்தை நான் வாங்கிட்டேன். அப்படியா? வீரபாகுக்கு அடிமை சாதனை எழுதி கொடு. அப்படியே கற்றுக்கொண்டு அடிமை சாசனம் எழுதுமா? மச்சான் என் சட்டில எழுது மச்சான். அவன் சட்டியை உடைஞ்சு போய்க்கணும், அப்புறம் செல்லாம போயிடும்டு. எப்பவும் என் கையில இருக்கு என் கம்பு, அதான் எனக்கு தெம்பு. ஏப்பா என் கோல்ல எழுது. அப்படி தாவணி நாமதேவம் நல்லா அதாவது வீரபாகு தேவர். அப்படி மச்சான் அவர் எழுதுனா உனக்கு படிக்க தெரியுமா? யாரு? ஏ போடி, நான் எப்பயோ படிச்சு அப்பயோ மறந்தவன். ஐயா இப்படிக்கு ஆனத்தின அரிச்சந்திரன். இப்ப நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன். உண்மைதான். நான் உன்னை எப்படி அழைக்கிறது? தாங்கள் எப்படி அர்த்தம்? நீ மன்னாதி மன்னங்கிற நாடாண்ட ராசாங்கிற. நான் இப்ப உன்னை எப்படி அழைக்கிறேன்? தாங்கள் எப்படி அர்த்தம் சொன்னால் அடியனுக்கு சம்மதம் ஐயா, சம்மதம். ஆமா. நான் என்ன கஷ்டப்பட்டு உன் உண்டியில உடைச்சிருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். இன்றைக்கு உன் உண்டியல் உடப்பட்டது, அதனால உன் உண்டியல கொடுத்த பணத்துல நான் இப்ப எஜமா. நான் உனக்கு எஜமான். அதனால எஜமாங்கிற நான் உன்னை எப்படி தெரியுமா அனுப்பேன்? நீ வேணும்னா நாடாண்ட இருக்கலாம், நாடாண்ட ராசாவா இருக்கலாம். எனக்கு நீ அடிமை. அப்படியா? உன்னையே அடிமை அப்படி நான் அழைப்பேன். அப்படி அழைச்சா நீ என்ன பண்ண? ஏங்க என்னங்கன்னு ஒரு வார்த்தையில வந்து கேட்கக்கூடாது. நான் அடிமை என்று அழைத்தேன் என்றான் மகா ராய ராயசி மகா கணம் தன பொருந்திய என்னை அடிமை கொண்ட என் ஐயா எஜமான் ஐயா அவர்களே அப்படியே வேற கற்றுக்கொண்டு ஐயா பார்க்கலாம். ஏ அடிமை மகா ராமன் ரைத்து மகா தனம் தனம் குணப்படுத்திய என் எஜமானாஜ வேறுபாடு ஐயா அவர்களே. அவர் வரும்போது அவர் தலை வந்து உங்க முட்டில அடிக்கணும். அடிக்கணுமா இல்லையா? கொண்டாடி சொல்ற மாதிரி முட்டில அடிக்கணும். ஆமா, முட்டில அடிக்கணும். முட்டில அடிக்கணும். தலை வந்து மோதணும். நீ நல்லா காயில வைக்க முட்டில வந்து இடிக்கணும். நீ ஏதாவது மனதில முட்டிய உடைச்சு விடாத. மகா ராமன் வாழ்த்தி மகா கணம் தனம் குணப்படுத்தியது எது எஜமானாஜ வீரபாக ஐயா அவர்களே. இருந்தாலும் உன்னுடைய வைராக்கியத்துக்காக நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாமே அடிமை கொண்ட நீ அந்த பணிவோட வர்ற மாதிரி உன் பழக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு. உன் காசை மட்டுமா போட்டிருக்க, என் காசையும் போட்டிருக்க. அவரு உங்களுக்கு வந்து
எஜமான் வேணும், நான் எஜமானி அம்மா வேண்டும். அதனால நான் கூப்பிடும் போது உங்கள்கிட்ட எப்படி வளராரோ அதே மாதிரி என்கிட்ட வரணும். வரும்போது எனக்கு ஒரு புள்ள வரணும் இருக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப என்னகிட்ட வந்து இல்ல, என் பொண்டாட்டி காசு உன்னை கொடுத்து உன்னை விலை கொடுத்து வர்றது என் பொண்டாட்டி காசு பாதி இருக்கு. ஏங்க ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. இப்ப என்கிட்ட வந்து இல்ல, நான் கூப்பிட்ட வந்து இல்ல. ஆமா. இப்ப அவ கூப்பிடுவா போ, நான் இருக்கணும் கவலைப்படாத, நான் கூப்பிடுவா போ. அதுல இன்னொரு விண்ணப்பம் வைக்கிறேன். என்ன? அவ கூப்பிடும் போது நீ போனீன்னாக்கா புள்ள வரணும். அப்படியா? ஒரு புள்ள வந்து தாய்கிட்ட எப்படி வரணும் அந்த மாதிரி வரணும். இருந்தாலும் என்ன வச்சுக்கிட்டு உனக்கு வர்ற ஆச்செல்லாம் ரொம்ப பயங்கரமான ஆச்சடி. ஏன்டி கட்டுல குடிச்சா நான் நிக்கிறேன், அவ வரும்போது புள்ள வரணுங்கிறியா? அப்ப நான் என்ன கொல்ல பக்கம் போகணுமா? நம்ம 2 பேரும் புள்ள இல்ல, அவர் வந்து அப்படியே புள்ள மாதிரி கட்டத்துல வந்து ஏகப்பட்ட குடும்பத்துல கொலை விழுவது இதனாலதான். அப்ப நீ வர்றது அவளுக்கு பெத்த புள்ள வர்ற மாதிரி அப்படியே சொல்லுங்க ஐயா. வர்ற மாதிரி போ. அப்படியே சொல்லுங்க. இந்த மாதிரி மாறி புள்ள தர்ற மாதிரி போயிடாத, புள்ள வர்ற மாதிரி போ. அடிமை மகா ராயமான் ராயத்தில் மகா தனம் தனம் குணப்படுத்தி ஏதோ எஜமான மனைவி அம்மா செல்லாத்த அவர்களே என் தங்க என் ராஜா என்ன ஆண்டியானாலும் பரதேசானாலும் அந்த பொம்பளையோட என்னதான் இருக்கோ எப்படி இருக்கோ எஜமான் ஆம்பளை ஏண்டா போறதுன்னு மானக்கட்ட இந்த உடம்ப பார்த்து கால் திப்பிக்க வேண்டியதா இருக்கு. என்னகிட்ட வரும்போது ரொம்ப அப்படியே யோசனை பண்ணி ஒண்ணு கூப்பிட்டாங்க. எஜமான் அம்மா தெரிவித்தார்கள், இருவருக்குமே குழந்தை இல்லாத நாங்கள் ஒரு தாய் ஒரு குழந்தை அழைத்தால் எப்படி வருவோமோ அப்படி வரணும்னு தெரிவித்தார்கள். சரிதான், அதெல்லாம் சென்றேன். போதும் போதும். நீ இந்த மாதிரி புள்ள மாதிரி வர்ற யாரு? நான் வர்றப்பதான் எனக்கு முன்னாடி போத்திட்டு படுத்துருக்கடி. இப்ப நான் உனக்கு எஜமான், நான் எந்த வேலை சொல்லணும் செய்வேன். தாங்கள் காலையில் வேலையை அடிந்த செய்வதற்கு காத்தோடுக்கிறேன். நான் ரொம்ப நேரம் நிக்கிறது எனக்கு காலை வலிக்குது. அதற்கு அடியே என்ன செய்ய வேண்டும்? காலை பிடிக்கிறியா? நீ மண்ணாதி மண்ணாக்க ஏன் காலை பிடிக்கிறியா? யார்த்த சண்டை கட்டுற? காலை புறாதான் பிடிக்கணும் போடுற. என்ன கல்ல கையில உள்ள வச்சு குத்துறாண்டி இருக்குது. அடித்தாலும் நீ என்னை அழைத்தாலும் நீ
சொல்லி பேசுறத பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சங்கடப்படுதுறான். ஏப்பா அடிமை நிஜமா எதிர்த்து என்று எல்லாத்தா பாத்தியா இவனை கிட்ட எப்படி விஷயம் சொன்ன மாதிரி நம்ம குறி வாங்க போறோம். சும்மா இருக்கிறவனை கிளப்பி விட்டு அப்புறம் குத்துது கிடையாதுங்க. இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், என் காலை போடுறான் புடிச்சுட்டான். இப்ப என்ன செய்ய போறேன், இவனுக்கு ஒரு சத்திய சோதனை. தன் தாரமே தாரம் மற்றவையெல்லாம் தாயக தங்கையா மதி கொடுக்க சோதனை வைக்க போறேன். என் கால புறான்னு சொன்னால பிடிக்கிட்டான்ல, இப்ப உன் கால பிடிக்க சொல்ல போறேன். சொன்ன உடனே என்ன சொல்லுவான், எஜமா அது மட்டும் முடியாது, என்னால முடியாது, பெண் காலை பிடிக்க மாட்டேன் என்று மறுப்பான். நீயே சொன்ன எப்படி அவருக்கு பிடிக்க விருப்பம் நீ பிடிக்க போறாரு, நான் காமிக்க போறேன், அதை பத்தி நீ பேசக்கூடாது. நான் சொல்றேன் அவன் பிடிக்க மாட்டாங்கிறான், நான் சொல்றேன் அவரு பிடிப்பாருன்ற. இன்னைக்குதான் பிடிப்பாரா இல்ல ஏற்கனவே பிடிச்சிருக்காரா? அவ்வளவு அழுத்த திருத்தமா சொல்றியா, பிடிக்க மாட்டாங்கன்னா பிடிப்பாருங்கிறியா? என் கால பிடிக்கல. உண்மைதான். எனக்கு என்ன பண்ணாலும் என் பொட்டாட்டிக்கு செய்யணும். அப்படியா? என் பொட்டாட்டிக்கு எஜமா எஜமா இப்ப பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது மாட்டேன் மாமரு. எஜமா 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 அண்ணன் நான் பிடிக்க வேண்டுமா, நான் பிடிக்க வேண்டுமா எஜமா? பிடிக்கின்றேன் எஜமா, பிடிக்கின்றேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, அவர் பிடிப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே பிடிச்ச அனுபவம். அவன் போட்டிருக்கிற சட்டத்தின் மணியை பார்த்தா சாமியார் மாதிரி மச்சான், ரொம்ப நாள் வெளியில கிடந்திருப்பான் போல் இருக்கு. என் வாயால நான் கெட்டேன்டி, என் வாயால கெட்டேன். மச்சான், சும்மா இருக்கிற போய் புடுறான்னு உடனே நான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லான்னு நினைச்சேன். நான் பிடிக்கிறேங்க, அவன் சொல்லவா? அவனை பிடிக்க விட்டு நான் பாக்கணுமா? இல்ல மச்சான், அவர்கிட்ட இப்ப சொன்னியே என்ன என்ன பண்ணாலும் என் பொண்டாட்டியை பண்ணணும்னு சொன்னேன். நேரா அவனை வந்து கட்டி பிடிக்காத ஒரு முத்தம் கொடுக்குறாரு, அதே மாதிரி வந்து கொடுப்பாரா? இல்ல இல்ல, இந்த குறுக்கு கேள்விலாம் உன்னை நான் கேட்க சொன்னா அவன் பிடிக்க சொன்னதுக்கா பிடிக்கிறன்னு சொன்னதுக்கு நான் நடுங்கி போய் நிக்கிறேன். இருந்தாலும் எஜமா சொல்லிவிட்டார், மறுக்காமல் பிடிக்கிறேன்னு சொல்லி விடுவான். ஆனா எஜமாமா பிடிக்க வேணான்னு சொல்லுவாரு நினைச்சிட்டு சொல்லிருப்பான் போட்டு இருக்கு. அப்படி பிடிக்கிறேன் எஜமா. அம்மா நான் பிறந்த அண்ணாலிருந்து இன்னொரு கூட என் தாய் முகத்தை நான் கண்ணால் பார்த்து அம்மா, என் மகனை என்று ஒரு வார்த்தை சொல்லுங்களம்மா, என் மகனை என்று ஒரு வார்த்தை சொல்லுங்களம்மா. இந்த பாவியை அம்மா ஏதகமா நினையாதே. அவர்கிட்ட வருமானம் அப்படியே அக்கல் சோள வீசுது. தொட்டு இருந்தாருன்னு வச்சிருங்க, அப்படியே புடவையெல்லாம் பத்தி எரிஞ்சு. அவசரப்படுற மாதிரிலாம் இதுல அவசரப்படக்கூடாது, செத்தனே குந்திருக்க கூடாதா? நாட்டு வேலைனாச்சும் முக்கியமா இருக்கும். ஏண்டி முடியாது இந்த மாதிரி அவசரப்பட்டு? ஏய் அடிமை எஜமா, என் மனைவி காலை புடறான்னு சொல்லும் போது தாயின் காலை மகன் பிடிப்பதை தவறு சொல்லி என் மனைவி தாயாகவும் என்னை தகப்பனாக நினைத்து எங்கள் மீது வந்து பாட்டுக்கிற அன்பையும் பாசத்தையும் பார்க்கும் பொழுது உன்னை வேலை வாங்கறதுக்கோ உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கோ உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு எனக்கு மனசு நடத்தம்பி. என்ன சொல்றேன், எப்ப என்ன தந்தையா என் மனைவியை தாயா நினைச்சியோ, எங்க புள்ளனு 48 கோடி தெருவுக்கு 16 பொருள் கொடுத்த பாரு, அந்த 16 பொருட்காசு வேண்டாம், நீ வேலை பார்க்க வேணாம், எங்கேயே போய் குடிச்சுக்கப்பா. அப்ப சவரன் வச்சு தெரிவிக்க வேண்டாம். ஏண்டா ஒரு காவாண்டு வேலை அடின்னு கைவாசலுக்கு காத்து கொண்டு வந்துட்டு எஜமா. ஆறாவது நாட்டுல இருக்கா
16,000 பொற்காசு வேணாம் ஓடி போய் எங்கேயாவது போய்ச்சிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட கடப்பட்ட வேலைக்கு உங்களுக்கு தானே ஊழியம் செய்வேன், உங்களுக்கு தானே வேலை செய்வேன். நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ற மனுஷன் இருப்பான நாட்டுல. எப்ப அடிப்பேன் எஜமான், அப்ப என்னோட தான் இருப்பேன். உண்மை. இந்த மாதிரிலாம் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறதால உன்னை பிள்ளை நினைச்சு உனக்கு ஒரு சின்ன வேலை தர்றேன். என்ன வேலை? அந்த வேலையை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும். அப்படி இந்த மாதிரி இவன் தவணை சீட்டுக்காரர்கிட்ட நிறைய பேர் காசு வாங்கியிருக்கான். அல்லது வெள்ளிக்கிழமை வயசக்கார பையன் வர்றவன் ரொம்ப ரோசக்காரன். வந்தான்னா சட்டை கட்டப்பட்டான்னு கட்டப்பட்டான்னு பேசுவான். வெள்ளிக்கிழமை அந்த வீசக்கார வர்ற நேரம் பார்த்து நானும் என் பொண்டாட்டி கதவை சாத்திக்கிட்டு உள்ள இருப்போம். நீ திண்ணில குத்தி இருக்கணும். அந்த தவணை சீட்டுக்காரன் வந்து வாசல்ல வந்து நின்றுகிட்டு ஏப்பா வீரபாகு முன்னாடி உள்ள இருக்காங்களா அப்படின்னு கேட்டான்னா நாங்க உள்ளதான் இருப்போம் கதவை சாத்திக்கிட்டு. நீ வாசல்ல குத்திட்டு என்ன சொல்ற, உனக்கு சின்ன வேலை ஒன்னும் சொல்ல வேணாம். வர்றவன்ட்டேன் அவங்க ஊருக்கு போய் 4 நாள் ஆகுதுங்க, வீடு சாத்தி தான் கிடக்கு, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலீங்க, நான் அடிப்பாங்க சும்மா குத்திருக்கேங்கன்னு சொல்றேன். நாங்க உள்ளதான் இருப்போம். ஆனா நீ சொல்றது ஊருக்கு போயிருக்காங்க போல இருக்கு, வீட்டுல இல்ல அப்படி சொல்லணும். எங்க இப்ப நான் தவணைச்சிட்டுக்காரன், நீ வாசல்ல குத்திருக்க, நான் வந்து கேட்கிறேன் எங்க நீ என்ன சொல்லுவ, ஏப்பா வீட்டுக்குள்ள வீர பொண்டாட்டி இருக்காங்களா? ஐயா உள்ளே இருந்திருக்கின்றார்கள், உள்ளே அமர்ந்திருக்கின்றார்கள், உள்ளே அமர்ந்திருக்கின்றார்கள், இருவருமே உள்ளே அமர்ந்திருக்கின்றார்கள். வேலை கொடுத்து மச்சான் தவணைச்சிட்டுக்காரன் வந்து கேட்டாரா என்னன்னு சொல்லுவாங்க, 2 பேரும் உள்ளதான் இருக்காங்க, நல்ல வேலை உல்லாசமா இருக்காங்கன்னு சொல்ல மாட்டானே. நீ வீட்டுக்கு லாய்க்கப்பட்டவல்ல, போடா காட்டுக்கு போ. காட்டுக்கு சென்று என்ன சொல்ல வேண்டும்? சுடுகாட்டுக்கு போ. சுடுகாட்டுல போய் வருகிற பிணங்களுக்கெல்லாம் கால்படம் முளத்தொண்டு வாய்க்கரிசி வாங்கிட்டு தகனம் செய். அப்போ வருகிற பிணங்களுக்கெல்லாம் கால்படம் முளத்தொண்டு வாய்க்கரிசி வாங்கிட்டு தகனம் செய்யணும். திருட்டு போன எரிக்கப்படாது, ஆனால போன எரிக்கப்படாது. அதனால இந்தா நீ இது வேலைக்கு பிடித்தது செங்கோல், இன்றைக்கு ஒரு எஜமான் நான் தர சுடுகோல். அப்படி எஜமான் நான் பயணம் சென்று கவல் புரிய வேண்டும் அல்லவா? எனக்கு போதனத்திற்காக ஆமா போதனத்திற்காக என்னது போதனத்திற்காக என்னடி போஷா இருக்கிற ஜனம் போதும், இதை வச்சு பட்டாசம் பிடிக்கணும். இருக்கிற இடத்த போச்சனாங்கிறான். நீ என்ன காலையில எழுந்து சொன்னா சோறு திங்கிறியா இல்லையா? சோறு திங்கிறியா, சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கிறியா? சோத்து பண்ணி எஜமான் சாப்பாடு இல்லாத இறந்து விட்டா தாங்கக்கு சேதம் அல்லவா? சரி சோறு வேணும், உனக்கு செலவுக்கு காசு வேணும் அப்படின்னாக்கா நான் இது வரைக்கும் நான் அந்த கால்படம் முடத்தட்டு வாக்கரிசி தராங்கல்ல, அந்த கால்படம் முடத்தட்டு எனக்கு அனுப்பிவிட்டு அப்படி வாக்கரிசி சாப்பாட்டுக்கு வச்சுக்க போ. அப்படி எஜமான் அதற்கு லவணத்திற்கு மாற்றம் என்னடி லவணிக்க போயிருக்கிறான் போதும். இனிமே நீ உப்பாதான் ரொம்ப அதிகமா போயிட்டேன். ஆமா உப்புலே போதும். எப்பா எஜமான் உனக்கு உப்பு வேணும், உரப்பு வேணும், காரம் வேணும், வெங்காயம் வேணும் அப்படின்னாக்க எனக்கு கால்பணம் கொடுத்துடல கை வைக்காத. வேணும்னா உனக்கு செலவுக்குன்னு ஒரு வழி இன்னைக்கு ஏற்படுத்துறேன். பணத்தை தூக்கிட்டு வருவாங்க நம்ம மயானத்துக்கு. அப்படி வருகின்ற போது இந்த தடிகம்மால போய் நம்ம எல்லைக்கிட்ட வர்றப்ப ஒரு 3 கோடு கிழி. என்ன கோடுன்னு கேட்டாங்கன்னா இன்னைக்கு நான் உருவாக்குறேன் உனக்காக அரிச்சந்திர கோடு. அரிச்சந்திர கோடுன்னு சொன்ன உடனே அந்த கோட்டில ஆளுக்கு வர்றவங்க பணம் தூக்கிட்டு வருவாங்க. 4 ரூபா 6 ரூபா 1 ரூபா போடுவாங்க. உடனே அந்த காசை பொறுக்கி எடுத்துக்க. அப்படி எடுக்கவே என்றார் கூட வர 4 பொறுக்கு போய் அதை எடுத்துக்குவோம். அப்படியா? ஏன்னா இப்ப அந்த மாதிரி இருக்கு நிலவரம். அப்படி இருக்கு. அந்த காசு எடுத்து நீ செலவுக்கு வச்சுக்கப்போ. நான் வழியான செல்ல வேண்டும் அல்லவா? எனக்கு வழி செலவு இருக்கு. என்னடா வழியில என்ன செலவு? அவருக்கு நீங்க ஏற்றமா? ஆமா. நமக்கு யார் ஏற்றமா? நம்மளுக்கு இந்த ஊருக்காரங்க. அவர் உங்கள்ட்ட காசு கேட்றாரு. நான் யார்ட்ட போகணும்? நீ ஊரு மேல போகணும். எஜமான்ட்ட போகணும். ஏய் உனக்கு எஜமானா? எனக்கு எஜமா இந்த ஊர் நாட்டாமக்காரங்க. அப்பா கிட்ட போய் கேட்டு எனக்கு உனக்கு எல்லாருக்கும் வழி செலவுக்காக ஒரு 600 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. 600 ரூபாயா? ஏன் சம்பளத்தை எப்பயே கேக்குற? 3 வாங்கணும்னா அதாவது இந்த நாடகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அதாவது யூடியூப் சேனலில் இந்த நாடகத்தை நீங்கள் சிறப்பான முறையில் பார்க்கலாம். இப்பொழுது இதை பதிவாக கொண்டிருக்கிறது செல்லில் யூடியூப்ல நமது வைப்பம் நாடகத்தை நீங்கள் யூடியூப்ல பார்க்க வேண்டும் என்றால் கலக்கல் மங்கை சென்னை போதுமணி என்று டச் பண்ணீங்கன்னா இந்த நாடகம் உங்க செல்லில் ஓடும்.
பார்க்கலாம். அது பதிவாகி கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. யூடியூப்ல கலக்கல் வங்கை போதுமணி என்று நீங்கள் தெரிந்தால் இந்த வைப்பம் நாடகத்துடைய நிகழ்ச்சிகளை நேரடியாக பார்க்கலாம் என்பதை தெரிந்து கொண்டு நாட்டமாக பணம் கொடுத்தாங்களா? எஜமா ரொம்ப நேரத்தவரு 500 ரூபாய் இருக்க வாங்கிட்டு வரவா? 500 ரூபாய் இருக்கான். 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு நீ இருந்து வாங்கிட்டு வா. இந்த மாதிரிதான் இந்த நாடகம் வச்சா இப்படிதான் பணம் கொடுக்கணும், ஒண்ணுமே வைக்காது. கிராமத்தினுடைய சார்பாக வெட்டியாவட்டிக்காக வழி செலவுக்காக 300 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். விழா குழுவினுடைய கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். இந்த பங்கு ஆகினாலே நாடகத்தை பார்க்க அத்தனை பேரும் பொறுமையாக நான் போறேன். எந்த நேரத்திலையும் ஜாக்கிரதை கால் புரிய வேண்டும். எந்த நேரத்திலையும் எந்த சமைச்சமா வருவேன் ஜாக்கிரதை பார்க்கணும். எதா போய் தூக்குனா உரிச்சு விடுவேன். அப்படி அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போங்க, குஞ்சு அடிச்சு போறேன். பாடல் மரபு 56 எழுத்துக்கு 7 சக்கரத்தை தங்க சென்ற ரைட்டு போயிட்டு நீங்க நம்ம ஏற்ற குறையாமல் இருந்த அரசு இந்த பாவியை மயானத்தில் கொண்டு வைக்க போகிறாரு. ஆண்டவா போகிட்டியப்பா சொல்லாமல் வாரி வாரி கொடுத்து இந்த பாவினா போகிறப்பா இறைவா போகிறப்பா போகுண்டன் தெய்வமே